பெருங்குடல் புற்றுநோயை பற்றி அறியலாம். பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள். 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். குடல் அலர்ஜி நோய்கள் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கலாம். குடும்பம் அடினோமஸ் பாலியோசிஸ் போன்ற பரம்பரை நோய் அறிகுறிகள் பெருங்குடல் புற்றுநோயை உருவாக்கும் அபாயம் அதிகமாக இருக்கிறது. அதிக எடை மற்றும் தொப்பை கொழுப்பு உள்ளவர்கள் பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதிக கொழுப்பு அதிக கலோரின் கொண்ட உணவுகள் சாப்பிடுவதன் மூலம் பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கலாம். அதிகமாக மது அருந்துதல் பெருங்குடல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் பெருங்குடல் புற்றுநோயை ஏற்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கும் இவை ஏற்பட வாய்ப்புள்ளது. பெருங்குடல் புற்றுநோயின் வாய் வழியாக கதிர்வீச்சு சிகிச்சையானது செய்திருந்தால் பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். பெருங்குடல் புற்றுநோயை அறிய ஸ்கிரீனிங் என பல வகை பரிசோதனைகள் உள்ளன. இவை மேற்கொள்ளலாம். பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறிகள். பொதுவான அறிகுறிகளை பற்றி அறியலாம். வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், மலநிலைத்தன்மையில் மாற்றங்கள், மலத்தில் இரத்தப்போக்கு, மலத்துடன் இருந்து இரத்தப்போக்கும் வெளியேறலாம். வயிற்று வலி, தசைப்பிடிப்பு, வீக்கம், வாய்வு, எடை இழப்பு, சோர்வு, வாந்தி மற்றும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உணவு முறைகளை பற்றியும் அறியலாம். பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், காளான், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, முட்டைக்கோஸ், பூசணிக்காய், மீன் வகைகள் மற்றும் பிளாக்பெர்ரி, ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, முட்டைகள், கொட்டைகள், பட்டாணி, பீன்ஸ், சோயா, ஓட்ஸ், மஞ்சள், சூரியகாந்தி விதைகள், ஆலிவ் எண்ணெய்கள். வழக்கமாக உடற்பயிற்சி செய்வது உங்கள் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கலாம். உடல் எடையை கட்டுப்படுத்துதல் அவசியம். மது அருந்துதலை கட்டுப்படுத்துவது பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தையும் குறைக்கலாம். புகையிலை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டிய உணவுகள். பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், அதிக அளவு சிவப்பு இறைச்சிகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். வறுத்த உணவுகள், அதிக கொழுப்புள்ள பால் பொருட்கள், மசாலா உணவுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இனிப்பு பொருட்கள், இனிப்பு பானங்கள் மற்றும் இனிப்பு சர்க்கரை உள்ள உணவுப் பொருட்களையும் தவிர்க்க வேண்டும். மது அருந்துதலையும் தவிர்க்க வேண்டும். சிகிச்சை முறைகள். அறுவை சிகிச்சை. பாளிகளை நீக்குதல். ஆரம்ப கட்ட பெருங்குடல் புற்றுநோயை இது பயன்படுத்தப்படுகிறது. கோலோனோடோபிக் பெருங்குடலின் ஒரு பகுதியை நீக்குதல். அனஸ்டோமோசிஸ் பெருங்குடலின் ஆரோக்கியமான பகுதியினை மீண்டும் இணைத்தல். கோலோனோடோமியோவின் போது பெருங்குடலில் இருந்து ஒரு பகுதியை நீக்கப்பட்டால் இது செய்யப்படுகிறது. ஹீமோதெரபி புற்றுநோய் செல்களை அழிக்க மருந்துகளை பயன்படுத்துதல். ஹீமோதெரபி அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சைக்கு பிறகு அல்லது புற்றுநோய் பரவத் தொடங்கினால் பயன்படுத்தலாம். கதிர்வீச்சு சிகிச்சை புற்றுநோய் செல்களை அழிக்க கதிர்வீச்சு செல்களை பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு புற்றுநோய் பரவுவதை தடுக்க பயன்படுத்தப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சிகிச்சை நோய் எதிர்ப்பு சிகிச்சையின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது.